Next exercise 2.4 question number 2. என்ன கொடுத்திருக்காங்க? If z equal to x plus iy, then find the following in the rectangular form கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ரைட்டா? எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. பட் இந்த மூணுத்துல இந்த டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பப்ளிக்ல இந்த ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்கே z வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. z equal to x plus iy. இப்போ அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? 1/z கண்டுபிடிச்சிட்டு அதோட என்ன பார்ட் கேட்குறாங்க? ரியல் பார்ட் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் z equal to என்னது? x plus iy இல்லையா? z தான் x plus iy. அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 1/z 1/z னா 1/z ஓட வேல்யூ என்னது? x plus புரியுதா? இப்படியே வர முடியாது இல்லையா? அப்போ இன்டு கான்ஜுகேட் பண்ணலாமா? x plus i ஓட கான்ஜுகேட் x minus i மேலேயும் x minus i. அப்போ 1 ஆல மல்டிப்ளை பண்ணா இது அப்படியே வந்துரும் இல்லையா? 1 into x minus i அது அப்படியே வரும் x minus i. கீழே x square minus i வகையில whole square. அதை ஸ்கொயர் பண்ணா i square y square வருமா? i square னா மைனஸா? இங்க ஒரு மைனஸ். சரி, என்ன ஆயிடும்? plus y square. So இல்லனா டைரக்டா நீங்க வச்சுக்கலாம் x plus iy into x minus iy னா ஆன்சர் என்னது? x square plus y square. ஃபார்முலா வைஸ் வரப்ப மைனஸ் வரும், பட் இங்க i வரனா பிளஸ் வந்து. சரி, பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கேக்குறாங்க இல்லையா? அப்ப பிரிச்சு எழுதலாமா? பிரிச்சு எழுதுனா எப்படி வரும்? x by x square plus y square minus i into y by x square plus y square. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1/z தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட என்ன பார்ட் கேக்குறாங்க? அப்ப நான் இது வரைக்கும் 1/z எழுதிட்டு வந்தேன். ஃபைனல் ஸ்டெப் இப்படி எழுத போறேன். ரியல் பார்ட் ஆஃப் 1/z. இது எது ரியல் பார்ட்? இதானே, அதை மட்டும் எழுதணும். அப்ப x by x square plus y square. புரியுதா? இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. பட் அவங்க கேக்குற ஃபைன் 1/z கேட்டதாங்க நம்ம அப்படியே விட்டு போயிடலாம். இதோட அவங்க ரியல் பார்ட் ஆஃப் 1/z கேட்குறாங்க. அப்போ அதில் இருக்க ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல ரியலுக்கு பதிலாக இமேஜினரி கொடுத்தாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் ஒய் பை மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது புரியுதா? அடுத்து செகண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கணும்? இந்த பிராக்கெட்ல இருக்கிறது. பிராக்கெட்ல என்ன இருக்கு? i into z பாருங்க இருக்கு இல்லையா? i z க்கு சேர்த்து பாருங்க. i into z க்கு மட்டும் தான் பாரு. அப்ப செகண்ட், அப்ப z equal to என்னது? x plus iy. அப்ப நம்ம இத கண்டுபிடிச்சுக்கலாம். i into z பார். அப்ப என்ன அர்த்தம்? i into x plus iy பார். இல்லையா? அப்ப என்ன ஆகும்? i into கான்ஜுகேட் எடுத்துடலாமா? அப்ப என்ன வரும்? x minus i. புரியுதா? i into z bar. அப்ப i into z bar னா கான்ஜுகேட் x plus i ஓட கான்ஜுகேட் x minus i. இப்ப இந்த i உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. i into x ix. இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? minus i square y வருமா? i square னா மைனஸா? plus y. இது நம்ம கண்டுபிடிச்சது iz bar. ஆனா அவங்க ஃபைண்ட் iz bar னு கேட்கல. அதோட ரியல் பார்ட். அப்ப இங்க தான் எழுதணும். ரியல் பார்ட் ஆஃப் iz bar equal to இதுல எது ரியல் பார்ட்? y. in case imaginary part கேட்டிருந்தா x. புரியுதா? ix இல்ல x தான். அடுத்து தேர்ட் சரிங்களா? இதுல இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இத முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். 3z plus 4z bar minus 4y equal to அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 into என்னது? z. z னா என்ன? x plus iy. அடுத்து plus 4 into z bar. டைரக்டா போடலாமா? z bar னா என்ன? கான்ஜுகேட் இல்லையா? அப்ப x minus iy. அடுத்து minus 4y. அது அப்படியே. அப்ப அப்படியே இந்த 3 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 3x plus 3iy. இந்த 4 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4x minus 4iy minus 4. இது புரியுதா? இப்போ ரியல்லாம் சேர்த்துக்கோங்க, இமேஜினரி தனியா வச்சுக்கோங்க. எதெல்லாம் ரியல்? 3x
டேரக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? 3x + 4 ஆட் பண்ணால் 7x. அடுத்து வேறு எது இருக்கா? இது ரெண்டு தான் இருக்கு. மீதி எல்லாத்தையும் ஐ இருக்கு இல்லையா? அப்போ ஐயை காமன் எடுத்தது. அப்போ மீதி என்ன வரும்? 3y minus 4y minus 7x. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் ஐ இன்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணாங்களப்பா மைனஸ் ஒய் இல்லையா? மைனஸ் ஒய். இது ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் அது. இப்போ அதோட என்ன பார்ட் கேட்டிருக்காங்க? அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் அந்த கொஸ்டின் அப்படி எழுதிக்கோங்க. சி போட்டு இதில் எது இமேஜினரி பார்ட்டு? ஐயோட சேர்ந்துருக்குது. ஐயோட என்ன சேர்ந்துருக்கு? மைனஸ் ஒய்